பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினால உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம், God is always on time. கர்த்தர் எப்பொழுதும் சரியான நேரத்தில் வந்து காரியங்களை செய்வார் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். இந்த உலகத்தில் நீங்களும் நானும் அநேக நேரம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். இந்த காரியம் இப்படி நடந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே, நேற்றைக்கு முடிந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே, என் வாழ்க்கையில் இவர்களெல்லாம் உதவி செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே, நான் அன்றைக்கே இந்த தொழிலை தொடங்கியிருந்தால் நன்றாக இருந்திருக்குமே, நான் இந்த கல்லூரியில் படித்திருந்தால் நன்றாக இருக்குமே, நான் இந்த கம்பெனியில் பணிபுரிந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று சொல்லி நீங்களும் நானும் அநேக நேரங்களில் புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். இப்படி நடந்தால் அப்படி நடந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று சொல்லி புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். எனக்கு பிரியமான தேவஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட தெளிவாக பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின் முதல் பகுதியிலிருந்து அருமையாக பேசும்படியாக விரும்புகிறார். அந்த பகுதியை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர் ஆண்டவர் இயேசு. ஆமென். அவர் இந்த உலகத்தை தம்முடைய வார்த்தையினால உருவாக்கினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் இயேசு நேர்த்தியாக படைத்திருக்கிறார். அவர் நேர்த்தியாக செய்வார். அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்து முடிப்பாராம். ஒருவேளை பயத்தோடு, நடுக்கத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு இருப்பீர்களே, ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடும் நம் அனைவரோடும் கூட தெளிவாய் பேசும்படியாக விரும்புகிறார். நான் உன் வாழ்க்கையில சரியான நேரத்துல அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். இந்த பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2வது வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. இந்த வசனங்களை நீங்க தொடர்ச்சியாக வாசித்து பாருங்க. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 10 வரைக்கும் வாசித்து பார்ப்பீங்கன்னா அதில் அருமையாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்பதை வேதம் அருமையாக காண்பித்து கொடுக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். God is always on time. அவர் சரியான நேரத்தில் அற்புதங்களை செய்வார். அப்போ கர்த்தரிடத்தில் நீங்களும் நானும் என்ன செய்யணும்? அந்த வேலைக்காக காத்திருக்கணும். அந்த கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்கணும். அவரையே நம்பி அவரை சார்ந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்படி செய்வோமேனா யாவற்றையும் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்து முடிக்கிற கர்த்தர் உங்களுக்கும் அற்புதங்களை செய்வார். அது உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அவரை நம்பி சார்ந்து கொள்ளும் பொழுது அவர் தம்முடைய வேளையில நேர்த்தியாக காரியத்தை செய்து முடிப்பாராம். அவரை நம்புவோமா? அவரை நம்புவோமா? முழுமையாக அவருடைய கரத்துக்குள்ள நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடுவோம். ஆண்டவரிடத்தில் கேட்போம், என் வாழ்க்கையிலும் நேர்த்தியாக காரியங்களை செய்து கொடுங்க டாடி. கேட்போமா? கண்களை மூடுவோம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை பொழுதுல நம்முடைய சமூகத்தில் வரும்படியாய் கர்த்தர் கொடுக்கிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யாவற்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர் கர்த்தர் என்பதை அப்பா வேத வசனங்களின் மூலமாக எங்களுக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் ஆண்டவரே எங்களுடைய சபைக்கும் ஆண்டவரே உம்முடைய அன்பின் அற்புதத்தின் கரத்தை நீட்டி உம்முடைய வேளையில் நேர்த்தியான அற்புதங்களை நாங்கள் பெற்று அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் செய்கிறீர். நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நாளுக்கான நிறைவான ஆசீர்வாதத்தை தாங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you all.